நேத்துல இருந்து திமுகவினர் சோஷியல் மீடியால சும்மா காலரை தூக்கி விட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு தளபதி ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் மக்கள் மத்தியில பயங்கரமா ரீச் ஆகுறாரு, இதுல அவர் பேசுறதுக்கு நாங்க பதில் சொல்றோங்கிற பேருல இன்னமும் விஜயை பிரபலப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைகள் முடிவெடுத்திருக்கு. இருந்தாலும் தளபதியை பத்தி பேசாம அவங்களால இருக்கவே முடியல. நேத்து கூட ஒரு நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதியை பத்தி பேசியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அரசியலுக்கு வந்த சில பேர் அடித்தளம் இல்லாமலேயே வளர முயற்சிக்கிறாங்க. ஒரு ஊர்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கண்காட்சி அமைப்பாங்க. அந்த கண்காட்சியில தாஜ்மஹால், ஐஃபில் டவர் மாதிரியான செட்டு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் கூட்டமா மக்கள் வருவாங்க. ஆனா அது எல்லாமே வெறும் அட்டை, அதுக்கு அஸ்திவாரமே இருக்காது. ஒரு சின்ன காத்தடிச்சா போதும், கீழே விழுந்துடும். ஆனா திமுக அப்படி இல்ல. இந்த இயக்கம் தியாகத்தாலும் போராட்டத்தாலும் உருவானது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தளபதியை மறைமுகமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. யாரோ எழுதி கொடுத்தத உதயநிதி பேசினதுக்கே இப்ப திமுகவினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்க தலைக்கு தில்ல பாத்தியா, விஜய் எப்படி போட்டு பொலந்தாரு பாத்தியா அப்படின்ட்டு காலரை தூக்கி விட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா இருப்பாங்களா? உதயநிதி பேசினதே மீம்ஸா போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க போட்ட மீம்ஸ்லயே எனக்கு பிடிச்ச ஒரு மீம் என்ன அப்படின்னா, சின்னவரை எக்ஸிபிஷனுக்கு வர கூட்டம் கூட நம்ம காசு கொடுத்தாலும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திமுகவினர் சின்னவரை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அந்த மீம்ல போட்டிருக்கிறது 100% கரெக்டான விஷயம் தான். இதெல்லாம் திமுகவினர் நினைச்சு பார்க்காம தளபதியை பத்தி பேசினா இப்படிதான் பல்பு வாங்குவாங்க. பல போராட்டங்களை பார்த்துட்டு திமுக தலைவர்கள் இருக்காங்க. ஆனா எந்த கஷ்டமும் படாம உதயநிதி மேல்மட்ட பதவிக்கு வந்திருக்காரு. இவரோட பேச்சுக்கும் திமுகவினர் கைத்தட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.